ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம். பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் நம்பி வயல் என்கின்ற பிஎஸ்சி. அங்கே ஒரு காலையில் ஒருத்தர் வந்து நெஞ்சொலின்னு போயிருக்கார். அந்த ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கேட்டுட்டு ரொம்ப வேர்த்திருக்கு நெஞ்சொலிக்குன்னு சொன்ன உடனேயே அவங்க அங்கேயே ஒரு இசிஜி எடுக்கிறாங்க. இசிஜி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு செவிலியர் எடுக்கிறாங்க. இசிஜி எடுத்துகிட்டு அந்த இசிஜியை வந்து வாட்ஸ்அப்பில் அந்த டாக்டருக்கு அனுப்புகிறாங்க. அது ஹார்ட் அட்டாக் நாமான்னு சொல்லி உடனே சொல்கிறாரு. அவங்க உடனே லோடிங் டோஸ் ட்ரக்ஸை கொடுத்துட்டு அவங்களே வந்து அந்த பேஷண்ட்டை ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு ஏற்றி பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. இங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் பேஷண்ட் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பட்டுக்கோட்டை ஜிஹெச்சில் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ண உடனேயே அந்த பேஷண்ட்டுக்கு இந்த குருதி உறைவு கரைப்பான் மருந்து த்ராம்போலைசிஸ் என்ன சொல்லக்கூடிய அந்த த்ராம்போலைட்டிக் மருந்தை வந்து சிறை வழி செலுத்தி அந்த உருவாகி இருந்த அந்த ரத்த கட்டி வந்து இருதய கட்டி வந்து அது கரைந்து நோயாளி கொஞ்சம் வலி சரியானதுக்கப்புறம் பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து 108 ஆம்புலன்ஸில் மெடிக்கல் காலேஜுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க. பேஷண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வர்றாரு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் வந்து சேர்ந்த நோயாளி அவசர மருத்துவ பிரிவில் சேர்க்கப்பட்ட 45 நிமிடங்களுக்குள் இருதய மருத்துவத்துறையினுடைய கேத்லாபுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே அவருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த ஆஞ்சியோகிராம் செய்யப்படுகிறது. அந்த இரத்த குழாய் எந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டிருந்ததோ அது விரிவுபடுத்தப்பட்டு ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்டிங் பண்ணி சரியாகி அந்த பேஷண்ட்டை அடுத்த நாள் காலையில் நான் போய் வார்டில் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்கிறார்.